ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 147:14 வசனத்தை முன்வைக்கிறேன். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த வசனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அருமையானவர்களே? உச்சிதமான ஒரு வாழ்க்கையில திருப்தி எப்போ வரும்னா, நம் எல்லைகளிலே சமாதானம் இருக்கணும். எல்லைகளிலே சமாதானம் இருக்கணும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் நேருடைய வாழ்க்கையில அப்படியே சோர்ந்து போயிடாங்க. இதுக்குப்பா இந்த உலகத்துல வாழணும், எதுக்கு இந்த உலகத்துல ஜீவிக்கணும்? ஆகவேத்தான் நீதிமொழி ஆக்கியோன் அழகாக 10:22 சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு ஒரு வேதனையும் கூட்டார். வேதனையை வச்சுக்கிட்டு இல்லையா, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ தொல்லைகள், எத்தனையோ நெருக்கங்கள், குடும்பத்திலே கீழ்ப்படியாத பிள்ளைங்க, கீழ்ப்படியாத மனைவி, கண்ட்ரோல் பண்ண முடியாத தேவையற்ற செலவுகள், பண விரணியங்கள், பலவிதமான காரியங்களே நாம் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது குடும்பத்தை எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள போனோன்னே மனைவி அன்பா வரவேற்காம மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா அந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. நம்ம விளைவினப்பட்டுருவோம், நம்ம விசாரிக்க யாருமே இல்லை, நமக்கு துக்கங்கள் வருது, நம்ம கண்டுக்க யாருமே இல்லைன்னா அந்த வீடு நல்லா இருக்குமா? யோசித்து பாருங்க. இதாங்க இந்த பைபிளுடைய வசனத்தோட அர்த்தம். இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் உலாவுகிறதா? உன் எல்லைகளுக்குள்ளே நீ போகின்ற, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஒர்க்? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் பிஸ்னஸ்? உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய தொழிலில் ஒரு சமாதானம் உனக்கு இருக்குதா? அப்பா, நான் நல்ல காரியம் செய்கிறேன்ப்பா, நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன்ப்பா, நல்லா உள்றேன்ப்பா, என் கம்பெனி நல்ல கம்பெனி, நான் வேலை செய்கிற இடம் நல்ல வேலை, நான் பிரயாசப்படுற பிரயாசம் நல்லது. நம்பிக்கை இருக்கணுங்க. நம்பிக்கையெல்லாம் போர் அடித்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை வாழ்க்கையை திருப்தியாக்க முடியாது. அதில் உச்சிதமான கோதுமையினால திருப்தியாக்குவாய் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்பை சொல்லும்போது, உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை காரியங்களும் தேவன் உனக்கு கொடுத்து ஒரு கம்ஃபர்ட் உனக்கு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும்னு சொல்றாரு. நீ திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு என்னன்னா, பிரசங்கி ஆக்கியோன் அழகாக சொல்றான் பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தை சொல்றான், நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடே புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியோடு குடி. தேவன் கிரியையை அங்கீகரித்து இருக்கிறார். அவன் கிரியையில் அங்கீகாரம் இருந்தா தாங்க நம்ம போய் நம்ம செய்கிற வேலை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்மளோட குடும்பம், பிள்ளைங்க எல்லாம் திருப்திகரமாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற ஆகாரம் உடம்புல தங்கும். இல்லை நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்படியே ஒன்னு பார்வன் 2ஆம் சாப்பிட்ற மாதிரி ஒல்லி அப்படியே பாம்போல இருப்பாங்க. சென்னைக்கு பார்த்தாலும் எனக்கு அல்சர்னு வாங்க, எனக்கு அது வலிக்குதாக்கும், இது வலிக்கும். காலை எந்திரிச்சோன்னா அதான் வரும். வேற என்ன வரும்? உன் மனசு திருப்தி இல்லை. ஆண்டவர் வேதவசனம் சொல்லு, நான் காலையில் விழிக்கும் பொழுது உங்களுடைய சாயலினாலே திருப்தி ஆவேன். அப்போ இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னா உங்க மனசுல ஒரு சமாதானம் இருக்கும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் சொல்ல முடியும். நீ ஆண்டவர் தரிசிக்கல, நீ ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவிக்கல, ஆண்டவரை நீ திருப்தி கொள்வாயானால் நிச்சயமாய் சொல்றேன், உனக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. நீ சாப்பிட ஆகாரம் சந்தோஷமா இருக்கும், உன் குடும்பத்தில் உறவு முறை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உன் பிரச்சனைகளை இயேசுவோடு நீ சந்திக்கிறாய், உன் பிள்ளைகளை இயேசுவோடு சந்திக்கிறாய், உன் மனைவி இயேசுவோடு சந்திக்கிறாய், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லாம நம்மளே பிரயாசப்படும் போது எவ்வளவுதான் உயரத்துல இருந்தாலும் நிம்மதி இருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்க உன பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை உனக்கு சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். எவ்வளவு அழகான வார்த்தை. இன்றைக்கு காலை வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஒரு திருப்திகரமான மனமகிழ்ச்சி நாளாக இருக்குன்னா, கோ வித் காட், மீட் வித் காட். ஆண்டவரோடு சந்திங்க. அந்த நாளை அவருடைய முகத்தை தரிசிங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அந்த உணர்வோடு இந்த நாளுக்குள்ளே போங்க. இந்த நாள் ஒரு இன்பமான திருப்திகரமான நாளாய் மாறும். இல்லை என்றால் நம்முடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் அப்படிப்பட்ட
திருப்திகரமான ஒரு நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.